திமுக சார்பில் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, தொகுதி பேச்சுவார்த்தை. அதுல வந்து காங்கிரஸ் சார்பில் வந்து இப்ப 41 கேட்டிருக்காங்க. 41 சீட்டு கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நம்பக தகுந்த செய்தி அப்படி என்றால் வரவேற்போம். எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க உங்க பக்கத்துல வந்து டபுள் டிஜிட் வேணும் அப்படிங்கிற மாதிரி விசிக சார்பில் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு தருவாங்களா? எங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல, உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு சொன்னா சொல்றீங்க அப்படி உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு? மத்தபடி எதுவும் கொடுக்கற மாதிரியே தெரியலையே. நெறியாளர் அவர்களே, கலைச்செல்வி அவங்க பேரு, கலைச்செல்வி அவர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. காலம் உங்களுக்கு வந்து செய்தியை சொல்லும். செய்தி சொல்லும் தான், ஆனா எந்த இதுலயுமே உங்களுக்கு கொடுக்கற மாதிரி எந்த பக்கமே தெரியலையே. உங்களுக்கு இல்லாம தெரியாம இருக்கு. நீங்க மட்டும்தான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. நாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம். கொடுக்கலன்னா அதாவது நீ எந்த ஊர்ல இருந்து வந்தேன்னு தெரியல. சீட்டு கொடுக்கலன்னா அப்ப வெளியே வந்துருவீங்களா நீங்க? அதாவது நடக்கவில்லை என்றால் தாங்க அடுத்த ஸ்டெப்புக்கே போவோம். 2 இலக்கு இன்னும் ஒரு வாரத்துல கன்ஃபார்ம் ஆன பிறகு நேரம் இங்க வாங்க. நீ கொடுக்கலன்னா அப்ப வந்து பாருங்க. இங்க வந்து பாக்குறது, அப்ப கொடுக்கலன்னா என்னங்க சொல்லுங்க. நீ வந்து பாருங்க, இங்க வந்து பாருங்க. நீங்க தானே இப்ப சொல்றீங்க. நாங்க தான் பரிச்சோம். அப்படி நெகட்டிவா வரதுக்கு வாய்ப்பே இல்ல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. திமுக சார்பில் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு, தொகுதி பேச்சுவார்த்தை. அதுல வந்து காங்கிரஸ் சார்பில் வந்து இப்ப 41 கேட்டிருக்காங்க. அதுல ஏற்கனவே 25 இடத்துலயே நீங்க ஒண்ணு வின் பண்ணல, இப்ப எப்படி அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையும் போய்கிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அவங்க 41 இடம் கேட்டது கொடுக்கலாமா? அப்படி கொடுப்பாங்களா? 41 இடம் கேட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு யார் சொன்னது? இல்ல, சமூக வலைத்தளத்துல போய்கிட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நியூஸ் எல்லாத்துலயும் தானே இருக்கு அப்டேட். எங்கேயும் 41 இடம்ன்றது வெளியில சொல்லல. யார் வெளியில சொல்லணும்னா சிந்தனை அவர் பேர்ல செல்வ பெருந்தகை, கட்சியுடைய மாநில தலைவர், அவர் என்ன சொன்னாருன்னா கரெக்ட். இல்ல தலைமையிலிருந்து யாராவது மேலிட பொறுப்பாளர் சொன்னாருன்னா கரெக்ட். எல்லா நியூஸ்லயும் அப்டேட், அது எல்லா நியூஸ்லயும் எழுதுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பயிர் சொல்ல முடியாது. அவங்க கடந்த முறை நல்லா கேட்டுங்க, நெட் எடுத்து பாருங்க, 25 சீட்டுகளை வாங்கினார்கள். 25 சீட்டில் 18 சீட்டு வெற்றி பெற்றார்கள். சரிங்களா? அது ஒரு சிறப்பான ஒரு செயல். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லாம் நல்லது தான். இப்போ அவங்களுடைய சீட்டுகளை அதிகமாக கேட்கலாம், இல்லை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அவங்க கேட்கலாம். அது அவங்க உரிமை. அவங்கள கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. 41 சீட்டு கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு நம்பக தகுந்த செய்தி அப்படி என்றால் வரவேற்போம். கேட்கட்டும், அவங்க கொடுக்கட்டும். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. 41 சீட்டு கேட்டிருக்காங்களே, அதுக்கு அவங்க வருத்தப்படலான்னு கேட்குறேன்னா அதை நீங்களே நானும் முடிவு பண்ணக்கூடாது. அது கொடுக்குறாலும் வாங்குறாலும் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? நம்ம ஒன்று வந்து முடிவு பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. கொடுக்கறது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். உங்கள் கருத்தின் பிரகாரம் கேட்குறது யார்? காங்கிரஸ். அது அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கிடுவாங்க. சரி, இப்போ நீங்க உங்க பக்கத்துல வந்து டபுள் டிஜிட் வேணும் அப்படிங்கிற மாதிரி விசிக சார்பில் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு தருவாங்களா? எங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல, உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு சொன்னா? பாருங்க, இப்போ அதிவிரைவில் உங்களுக்கு செய்தியே வரும். எப்படின்னா 2 இலக்கணம் இலக்கு. எங்களுடைய இலக்கே என்ன? 2 இலக்கணத்தில் நாங்கள் வந்து டபுள் டிஜிட், நீ ஆங்கிலம் சொன்னீங்க பார்த்தீங்களா, டபுள் டிஜிட்டில் நாங்கள் சீட்டு கேட்டிருக்கிறோம். அவங்க கொடுக்க போகிறாங்க. போய் கையெழுத்து போகிறது மட்டும் சொல்கிறீங்க அப்படி உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு. மற்றபடி எதுவும் கொடுக்குற மாதிரியே தெரியலையே. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. எல்லாத்துக்குமே பொறுத்து. மற்ற கட்சியிலாம் வந்து எல்லாரும் கொஞ்சம் குறைச்சிக்குன்னு சொல்கிறாங்களே, 1 சீட் 2 சீட்டுன்னு. ஐயா கூட சொல்லிப்பார்ல, இப்போ போய் அங்கே போய் பேட்டி கொடுத்தாரு வெளியே வந்து. யார்? நம்ம இஸ்லாமியர் அமைப்பை சார்ந்த ஐயா, ஒரு ஐயா. அவரே சொன்னார், நாங்கள் போன முறை வந்து நாங்கள் 3 சீட்டில் நாங்கள் நின்றோம், இப்போ வந்து 1 சீட்டை குறைக்க சொல்கிறாங்க, நாங்கள் 5 சீட்டு கேட்டோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அந்த 1 சீட்டு குறைக்கிறது யாருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு? உங்களுக்கா? விடுதலை சீட்டு கொடுப்பதற்காகத்தான். நீங்களே நினச்சிக்கிற வேண்டியதான் போல. பொறுத்திருந்து பாருங்கள். நெறியாளர் அவர்களே, கலைச்செல்வி அவங்க பேரு, கலைச்செல்வி அவர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. காலம் உங்களுக்கு வந்து செய்தியை சொல்லும். இல்ல, செய்தி சொல்லும் தான், ஆனா எந்த இதுலயுமே உங்களுக்கு கொடுக்கற மாதிரி எந்த பக்கமே தெரியலையே. உங்களுக்கு இல்லாம தெரியாம இருக்கு. நீங்க மட்டும்தான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. நாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஏன்னா எப்ப கேளுங்க, இப்ப நீங்க அவங்க காங்கிரஸ் கேட்டீங்க பாருங்க, அது நம்ம சொல்ல முடியாது. இப்ப நீங்க எங்களை கேளுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் ஓட்டு இருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். திமுகவுக்கு அடுத்தபடியாக இந்த கூட்டணியில். சரிங்களா? மற்ற கட்சிலாம் சில பேர் கட்சியே இல்லாமலாம் இருக்கும். இப்போ சீமாலாம் சில இடத்துல இருக்கிறாரு, சில இடத்துல அவர் கட்சியும் இல்லை, ஆளும் இல்லை, அது வேற பிரச்சனை. சரிங்களா? விடுதலை சிறுத்தைகள் 234 தொகுதியிலையும் தொண்டர்களை கொண்டது, 234 தொகுதியிலையும் வலிமையான வாக்குகளை கொண்டது. அதிலும் குறிப்பாக வட மாவட்டங்கள் இல்லை, தென் மாவட்டத்தை கூட விடுங்க, வட மாவட்டத்தில் வெற்றியை தீர்மானிக்கிறதே விடுதலை சிறுத்தைகள் தான். ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 50,000 ஓட்டுகள் இருக்கிறது, குறைந்தது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே நான் சொல்கிறேன், சும்மா போகிற போக நாங்கள் சொல்ல முடியாது.
மக்கள் நல கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் என்றார் பார்த்தீங்களா, எங்கள் தலைவர் எங்கன்றார், காட்டுமன்னார் கோயிலில். இப்போ எடுத்து பாருங்க, அவரே அங்கே வாங்கினது ஓட்டு எவ்வளோ ஓட்டுன்னு பாருங்க. அவர் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில வெறும் 1000 குறைவான ஓட்டுகள் தான். வெற்றி பெற்றதை அவங்க வந்து அறிவிச்சுட்டாங்க. அவர் தோத்தது மாதிரி அந்த காலத்தில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், இன்னைக்கு அந்த அம்மையாருடைய பிறந்த நாள், சரிங்களா, அந்த அம்மையார் அப்படி அறிவிச்சு விட்டுருச்சு. அது வேற பிரச்சனை. அது மாதிரி பரவலாக நாங்கள் ஓட்டு வைத்திருக்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் காட்டுமன்னார் கோவில். தனியாக தான் நின்றான். மக்கள் நல கூட்டணி பேராக இருந்தாலும் கூட தனியாக தான் எங்கள் தலைவர் நின்றார். அப்போ அது மாதிரி பரவலாக எல்லா இடத்துலையுமே, குறிப்பாக தென் மாவட்டங்களில் 50,000த்திற்கு அதிகமான ஓட்டுக்கள், சில இடங்களில் 1,00,000த்திற்கு அதிகமான ஓட்டுக்கள் உள்ளது. நாங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தி. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஐபேக் மாதிரி ஏதாவது பெண் அமைப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்க, கருத்துக்கள் எல்லாம். ஆனால் நிச்சயமாக அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுப்பார்கள். ஒருவேளை கொடுக்காம குறைத்தால் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம், மக்கள் நினைக்கலாம். வெளியில வந்துருவீங்களா? ஒருங்க சும்மா வந்து வாய் இருக்குன்றது ஏதாவது நீ சவுடால கேள்வி கேட்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க அதுக்கு வெளியில வர்றேன். இந்த கூட்டணியை உருவாக்கியதே நாங்க தான். இந்த இப்போ இருக்கிற கூட்டணி இருக்கு, மதச்சார்பின்மை அப்படின்ற அந்த கூட்டணியை யார் உருவாக்குனது? விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தான் உருவாக்குனார். அதெல்லாம் பழைய வரலாறு. அந்த வரலாறு நான் அப்புறம் சொல்றேன். இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து எங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுனால, உயர்வாக கொடுக்கறதுனால ஓட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லாட்டினா என்ன ஆகுன்ற மட்டும் சொல்கிறேன். ஒருவேளை அவங்க வந்து சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா கூட எங்கள் தலைவர் வந்து வாழும் புத்தர், சரிங்களா, அவர் வந்து சரி நமக்கு வந்து சங்கி பையில் அடித்து வரட்டணும், சரி ஏதாவது பரவாயில்ல அப்படின்னு கூட காம்ப்ரமைஸுக்கு வந்து எங்கள் தலைவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து நீங்கள் வாங்கியே அவங்க வேறு வழியிலேன்னு கொடுத்தாலும் கூட இயற்கையான ஒரு செய்தி என்னவென்றால் அங்கே ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. யாரும் அந்த கீழே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் மனசு உடஞ்சு போயிடுவாங்க. விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, திமுக தொண்டர்களே என்ன சொல்கிறாங்க தெரியுமில்ல? திமுக தொண்டர்கள் விடுதலை சிறுத்தைகள் சீட்டை கொடுக்குங்க, அவங்க தாங்க நமக்கு வந்து ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு வெற்றி வீரன் அங்கே தான் இருக்கிறாப்புல. இப்போ நல்லா கேட்டுங்க, பெரிய பத்திரிக்கையாளர் தமிழ்நாட்டில் சொன்னால் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. நேரடியாக பேசுவோம். இப்போ அண்ணன் மணி இருக்கார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி அண்ணன் தமிழா பாண்டியன் இருக்கிறாப்புல. அதே மாதிரி நக்கீரனில் வந்து ஒருத்தர் இருக்கார், பிரகாஷ் நினைக்கிறார், அண்ணன் பிரகாஷ் இருக்கிறாரு. அது மாதிரி இன்னும் இந்த துரை ரவீந்திரன் துரைசாமி, அவர் அண்ணன் இருக்கு, அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறாரு. இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. நம்ம என்ன பேர் சொல்லிட்டே போகலாம், யாருமே எடுத்துக்கிறீங்க. அவங்க அப்புறம் என்ன சொல்றாங்க? விடுதலை சிறுத்தைகள் தாங்க திமுக கூட்டணியிலே வலிமையான ஒரு அமைப்பு, அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாதான் எல்லாம் வெற்றி பெற முடியும்னு சொல்றாங்கல்ல. என்ன அவங்களா வந்து நான் விடுதலை சிறுத்தைகளா? எல்லாரும் சொல்லதான் செய்யறாங்க, நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. நீங்க தெரியாம இருந்தா நாங்க என்ன பண்றது? அதெல்லாம் பூரா இங்க வந்து அறிவிக்க சொல்லல. வந்துட்டு நாங்க தான் எங்க தலைவர்கிட்ட சொல்லிட்டு, எங்க தலைவர் வந்து அங்க சொல்லிட்டாரு 2 இலக்கில் சீட்டை கொடுக்கணும், 2 இலக்கில் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்க மீண்டும் கூட நினைக்கலாம், என்னடா அப்படியா நினைக்கலாம். அந்த பெரிய அந்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்க? விடுதலை சிறுத்தை கொடுக்கவில்லை என்றால், இல்ல ஒருவேளை விடுதலை சிறுத்தை வெளியேறினால் பெரிய சிக்கல் அப்படின்னு அவங்களே சொல்றாங்கல்ல. இப்போ இதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்தது, உங்களுக்கு தெரிந்தது, தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு தெரியாதா? அவர் பெரிய ஒரு ஐபேக் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். அவர் ஒவ்வொரு சர்வே எடுத்து, அது ஒரு பெண் அமைப்பு, கேளுங்க மக்கள்கிட்ட, ரைட்டா, அவங்க பூரா சர்வே எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க. அப்போ கொடுக்கும் பொழுது அவர் முறையாக எங்களுக்கு கொடுப்பார். இது ஏன் நாங்கள் அதை சொல்கிறோம்னா, சயின்டிஃபிக்காகவே சொல்கிறோம். இயங்கியல் விதி என்னன்னா, அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை உருவாக்கும். அது என்னன்னு தெரியுமில்ல? உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? விளக்கம் தெரியுமா? இப்போ ஒரு இடத்துல நீங்கள் பெண்கள் இருக்கிறீங்க, நீங்கள் கல்லூரியில் படிச்சிருப்பீங்க, ஒரு 4 பெண்கள் இருக்குது, 40 பயலுக இருந்தாங்கன்னா உங்களை கேள்வி பண்ணுவாங்க. அதே வந்து நல்லா கேட்டுக்குங்க, நீங்கள் 40 பெண்கள், அங்கிட்டு 4 ஆம்பளை பையன் இருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உண்மையாக பொய்யா? இல்லை 2 பேரும் சமமாக இருந்தீங்கன்னா யாரும் யாருக்கு நெருக்கடியை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அளவு மாற்றம் பண்பு மாற்றத்தை உருவாக்கும். அந்த பண்பு மாற்றம் புரட்சிகர மாற்றத்தை உருவாக்கும். ஆகையால் விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இலக்கு உறுதியாகிவிட்டது. 2 இலக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கன்ஃபார்ம் ஆன பிறகு நேரம் இங்கே வாங்க, நம்ம ஒரு பேட்டியை போடுவோம், சரிங்களா? அப்போ நம்ம கேள்வி என்ன நம்ம கேட்போம். கொடுக்கலன்னா அதாவது நீ எந்த ஊர்ல இருந்து வந்தேன்னு தெரியல, அதாவது நெகட்டிவாவே பேசுறீங்க. வாழ்க்கையில் என்னைக்கு பாசிட்டிவ் அப்ரோச்சுக்கு போங்க. கொடுக்கவில்லை என்றால் அப்படின்றதுக்கு அவரு பதில் சொல்லிட்டாருல, சங்கத்தமிழன் பதில் சொல்ல தேவையில்ல, அவங்க சொல்லிட்டாங்க. யாரு? தமிழா பாண்டியன் சொல்லியிருக்காரு, எடுத்து பாருங்க. அண்ணன் மணி அவருக்கு சொல்லி இந்த நேரத்தில் உங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் மூலமாக அண்ணன் மணி அவர்களுக்கும் அண்ணன் தமிழா பாண்டியன் அவர்களுக்கும், இன்னும் சொல்ல போனோம்னா நக்கீரன் பிரகாஷ் அவர்களுக்கும் ஏனைய பத்திரிகையாளர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவங்க யதார்த்தமா சொல்றாங்க, உண்மையை சொல்றாங்க. அப்ப அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அப்ப நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, நிச்சயமாக திமுக ஏற்றுக்கொள்ள ஓப்பனை சொல்றாங்க, விளையாட்டுக்கு இல்லைங்க. கீழே இருக்கிற தொண்டர்களை நமக்கும் பழக்கம் திமுகவில், அவங்களே சொல்றாங்க, ஃபோன் பண்ணியே பேசுறாங்க என்கிட்ட, அண்ணே பார்த்து உங்களுக்கு வந்து நிறையா கொடுத்தா தானே நல்லா இருக்கும்ண்ணே, எப்படியா வாங்கியிருக்கனே அங்கே திமுகவில், அப்போ தான் நல்லா வேலை நடக்கும்.
துரிதமாக நடக்கும் அப்படின்னு எங்கே குறிப்பாக நான் சொல்கிறது, வட மாவட்டங்களில் 100க்கு 100 கடலூர் மாவட்டமாக இருக்கட்டும், விழுப்புரம் மாவட்டமாக இருக்கட்டும், இன்னும் வேலூராக இருக்கட்டும், திருவள்ளூராக இருக்கட்டும், சென்னை மாநகரமாக இருக்கட்டும், இங்கே பூரா 100க்கு 100 ஏறக்குறை 234 தொகுதியில் 150 தொகுதி வெற்றி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 150 அவர் எடுத்தாருந்தே அவரே ஜாலி ஆயிடுவார்ல, தமிழக முதல்வர் மீண்டும் வெற்றி ஆயிடுவார்ல, அவர் ஒரு வரலாறு படைச்சிடுவார்ல. அவருக்கு மேலே கட்டஞ்சரியில்லைன்னா இங்கே ஆரம்பத்தில் ராஜான்னு ஒருத்தர் வந்து இன்னைக்கு பாவம் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு. அவரு தான் கட்டஞ்சேரியில் இருக்கு. அவர் சொன்னார் கட்டஞ்சேரியில் வரலாம் எப்படி முதல்வராக முடியும்னு சொன்னார். இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு பக்கவாதத்தால், ரைட்டா? ஆனால் இவருக்கு இன்னும் கட்டத்தை வலிமையாக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு திட்டமிட்டபடி எங்களுக்கு டபுள் டிஜிட் கொடுக்கணும், கொடுத்துருவாரு. அப்போ உங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்கள் கொடுக்கலைன்னா அப்போ வந்து பாருங்க. எங்க வந்து பாக்குறது? அப்ப குடுக்கலன்னா என்னங்க சொல்லுங்க. நீ வந்து பாருங்க, இங்க வந்து பாருங்க. நீங்க தானே இப்ப சொல்றீங்க. நாங்க தான் பதில் அப்படி நெகட்டிவா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இருந்தா தானே பேசணும். ஒரு விஷயத்துல வந்து இது நடக்காது கிடைக்காது அப்படின்னா நம்ம சொல்லலாம். அது 100க்கு 100 தெரிகின்ற பொழுது விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படியே தெரியுது மேல. எங்க கட்சியிலேயே நட்சத்திரம் தான் தெரியும் போல. உங்களுக்கு அது தெரியும், எங்களுக்கு தெரிந்தது உங்களுக்கும் தெரிவதற்கான வழிகளை நாங்கள் வகுப்போம். கவலைப்படாதீங்க. ரொம்ப நீங்க ஃபீல் பண்றீங்க. பாவம், நீ விடுதலை சிறுத்தையோ ரொம்ப விடுதலை சிறுத்தை கொடுக்கலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே. உங்களோட இதை வந்து நான் பாராட்டுகிறேன் இந்த நேரத்தில், ரைட்டா? இவ்வளவு ஒரு ஆர்வமா உங்களை மாதிரி இளைஞர்கள், நீங்களாம் உங்களை மாதிரி இளைஞர்களை பார்த்து மற்ற இளைஞர்களாம் திருந்துகளா தம்பிகளா பாரு, ஒரு பெண்மகள் வந்து விடுதலை சிறுத்தையில் ஏன் சீட்டு கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு இவ்வளவு உருக்கமாக கேட்பதை வைத்து பார்க்கப்படும் பொழுது உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். சீட்டு கொடுக்கலன்னா அப்ப வெளியே வந்துருவீங்களா நீங்க? அதாவது நடக்கவில்லை என்றால் தாங்க அடுத்த ஸ்டெப்புக்கே போவோம். நாங்கள் தான் உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கிறோம்ல. நம்பிக்கையோடு இருக்கும்போது வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துவதே தவறு. ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காம போகும், இல்லை சிக்கல் இருக்கு, அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியாது. பொறுங்க, நீங்க பாட்டுக்கு ஏதாவது கேட்டுகிட்டே இருக்காங்க. போன முறை என்ன ஆச்சுன்னா, ஐபேக்னு ஒரு திருட்டு பயிலுக்கு இருப்பாங்க, பிராடு பயிலுக்கு. அவனே அங்கே டெபாசிட் போச்சு. யாரு? அங்கே பீகாரில். அந்த பயில இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி விடுதலை சிறுத்தையில் 6 கொடுங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு 6 கொடுங்க, மதிமுகவுக்கு 6 கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சாங்க. ஆனால் அதுலேயும் கூட பாருங்க, அவங்களுக்கு 6 கொடுத்தாலும் அவங்க 2 ஜெயிச்சாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் 6ல் 4 வெற்றி ஸ்ட்ரைக் ரேட். அப்போ என்ன வருது? 75 விழுக்காடுக்கு மேலே வருது. அப்போ விடுதலை சிறுத்தைகளை தான் தீர்மானிக்கிற சக்தி. துரை ரவீந்திரன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் அண்ணன் என்ன சொல்றாரு? வெற்றி வீரன் யார்? தொடர்ந்து சட்டமன்றத்தில் வெற்றி, தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, தொடர்ந்து பாராளுமன்றத்தில் வெற்றி. அப்போ வெற்றி வீரனே திருமாவளவன் தான் அவனு கிளீனாக சொல்கிறார்ல. அப்போ இவ்வளவு இருக்கும் பொழுது நம்ம ஏன் நெகட்டிவாக திங்க் பண்ணணும்? நெகட்டிவுக்கே போகாதீங்க, ஃபுல் பாசிட்டிவ் அப்ரோச்சில் வாங்க. சரி, இப்போ திமுக கூட்டணியில் வந்து தேமுதிக வேற இணைஞ்சிருக்கு. அப்போ அதனால உங்களுக்கு சீட் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டா? அதுக்கு வந்து திமுக வந்து போன முறை 173 தொகுதி நின்றாங்க. 173ல் நின்றது அவங்க மட்டுமே. அப்புறம் வந்து இந்த கூட்டணிலாம் சேர்த்து 187 சீட்டு உதயசூரில் மட்டும் நின்றாங்க. அதுலேருந்து ஒரு 5 சீட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. அதில் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, சரிங்களா? அவர் தலைவர் ஸ்டாலின் ரொம்ப விவரமானவர். அவர் அதுலேருந்து எடுத்து கொடுப்பார், எங்கள்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்குறாரு. எதுக்கு எடுத்து அவர் வரதை வந்து எங்களுக்கு மகிழ்ச்சி தான், அவங்களை வரவேற்கிறோம். இப்போ அவங்க வருவதனால என்ன இருக்குன்னா, பல இடங்களில் வந்து அவங்க பேர் என்ன, இந்த பாமக குரூப்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பிஜேபி குரூப்லாம் வந்து அந்த ஓட்டுகள்லாம் இவங்க பிரிச்சுடுவார். அண்ணன் விஜயகாந்துடைய கட்சி, ரைட்டா? நம்ம விஜயகாந்த் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் வந்து செத்து போயிட்டா நினைக்காதீங்க, மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவருடைய ஓட்டும் எங்கள் தலைவருக்கு தான் கிடைக்கும், எங்கள் விடுதலை சிறுத்தைக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து வெளிச்சம் டிவி நாங்கள் உருவாக்கணும் பார்த்தீங்களா, அப்போ வந்து உருவாக்கி விட்டவரே அவர் தானே, வந்து இன்னாக்ரேஷன் பண்ணதே. நான் கூட அன்றைக்கி பக்கத்தில் தான் நிற்பேன், அதில் பாருங்க, பார்த்து தெரியும். வெளிச்சம் போட்டு மக்களுக்கு நல்வழிப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னார். யார்? அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். நான் ஒரு ரசிகர், சரிங்களா? அதனால் விஜயகாந்த் வந்தனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம், மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறோம். ராஜ்யசபா சீட்டு காங்கிரஸ் கேட்டிருக்காங்க, ராஜ்யசபா சீட்டு ஒன்று கேட்டிருக்காங்க, நீங்க கேட்பீங்களா? அதாவது அவங்க கேட்டதை போய் நீங்க அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். இல்ல அவங்க கேட்கறத போய் அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க கூட கேட்டிருக்காங்க, நீங்க கேட்பீங்களா? அது வந்து எப்படின்னா, அது வந்து எங்க தலைவர்கிட்ட தான் கேட்கணும், புரியுங்களா? இந்த விஷயம் அதாவது ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படின்றது நிறைய பேர் தெரியாம தெரியும். அது 33 எம்எல்ஏ சேர்ந்து தான் ஒரு ராஜ்யசபாவை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க களத்துக்கு போக மாட்டாங்க, ஒரு 5 செலவழிக்க மாட்டாங்க, மக்களை போய் சந்திக்க மாட்டாங்க, நேரடியாக போய் உட்காந்துருவாங்க, பேக் டோரில் போகிறது, சரிங்களா? அப்படியே சில பேர் அங்கே போய் உட்காந்துருக்குறாங்க. அந்த அம்மா இருக்கு பார்த்தீங்களா, நம்ம நிதி அமைச்சர் ஒரு அம்மா, அந்த அம்மாலாம் மக்களை போய் சந்திக்கல, எங்கேயும் வெற்றி பெறல. ஆனால் அந்த அம்மா அமைச்சர் யார் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா புரியலையா? யார் சொல்லுங்க பேர? நிர்மலா சீதாராம் அம்மையார் அவர்கள். அது மட்டும் இல்லை, இங்கே ஒருத்தர் இருப்பார் எல் முருகன் ஒருத்தர், அவரும் அதே மாதிரி ஃபுல்லாக பேக் டோரில் தான் போவாங்க, சரிங்களா? அது 33 எம்எல்ஏவுக்கு சமம். அப்போ 33 எம்எல்ஏவை எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்களா? நான் இப்போ மற்றெல்லாம் பேசுகிறேன்ல, 10 சீட்டுக்கு டபுள் டிஜிட் வாங்கணும்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, நாங்கள் கேட்கவும் மாட்டோம்.
அது எப்படி 33 எம்எல்ஏ வச்சுருந்தப்பா விடுதலை சீட்டு கொடுப்பாங்களா? வைகோக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. வைகோ கொடுத்தாங்கன்னா அவர் ஒரு காலத்தில் திமுக காருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு காலத்தில் இருந்தவர், அவர் பயங்கரமான ஒரு கருத்தியல் போராளி அண்ணன் வைகோ அவர்கள். நீங்களாம் அந்த அப்புறம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. நாங்கள் விடுதலை சிறுத்தைகளுங்க. திரும்ப அப்படி இல்லையா? திரும்ப அவர்கள் விடுதலை சிறுத்தைகள். கேட்குற கேள்வியை ஒழுங்காக கேட்கணும். அவர் யாரு? எங்க தலைவர் விடுதலை சிறுத்தைகள். ஆனா அண்ணன் வைகோவுடைய அரசியல் எங்க ஆரம்பிக்குதுன்னா திமுகவில் இருந்து ஆரம்பிக்கிறது. திமுகவுக்கு இரவும் பகலுமாக உழைத்தவர். சரிங்களா? அவர் இன்னைக்கு ஒரு பெரிய பேச்சாளர். அவர் போய் பார்லிமெண்ட்ல பேசிட்டா பண்ணு முன்னாடி கொடுத்தாங்க. ஆனா இப்ப அவருக்கு தானே கொடுக்கல. முன்னாடி கொடுத்துருந்தாங்க, ஒரு முறை கொடுத்துருந்தாங்க. அவர் ஜாலியா மக்கள்கிட்ட பேசிட்டு வந்தாரு. பாவம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? உங்களுக்கு அப்ப எதுதான் பிரச்சனையா இருக்கு? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு தெளிவா இருக்கு. எங்க இலக்கு தெளிவாக இருக்கிறது. 2031 எங்கள் தலைவர் தமிழகத்தின் முதல்வராகிறார். சரிங்களா? அப்ப எல்லா விஷயத்தையும் பேசுங்க. அப்ப நம்ம பேசிக்கிறோம். ஆதவர்ஜுனா வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு, விசிகாவோட ஓட்டு ஃபுல்லா எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வேற இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க, நாங்க தான் நிக்க போறோம், நாங்க தான் வின் பண்ண போறோம். அதுக்கு நீங்க அது ஒரு பைத்தியம்ங்க. பைத்தியம் பேசுறதுலாம் என்ன சங்கத்தமிழ்ல கேட்பீங்களா நீங்க என்கிட்ட? அது ஒரு பைத்தியம் தான். நாங்களும் விரட்டி விட்டோம். சரிங்களா? பைத்தியத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. அது முக்கால்வாசியாக பாவம். அந்த ஒரு நல்ல டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு நல்ல முறையாக இருந்தார். யார்? நம்ம விஜய் அவர்கள். விஜயை போட்டு மூளையை குழப்பி ரைட்டாக அடுத்து நீந்தாண்டா முதல்வர் அப்படின்னு அந்த முதல்வர் கனவுலே வச்சு காலி பண்ணி விட்டாப்புல ஆளை. ரைட்டாக கள்ள டிக்கெட் விற்கிற ஆளெலாம் அரசியல் போய் இது இந்த நாட்டுடைய கொடுமை. இங்கே இருக்கும்போது விடுதலை சீட்டு இருக்கும்போது மட்டும் சொன்னாப்புல நம்ம மதுவை ஒழிப்போம், மாநாடு நடத்துவோம், ஊன்னாப்புல ஒரு தலித்து தலைமையில் தான் தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும். 35 ஆண்டு காலமாக எங்கள் தலைவர் உழைத்தார். இப்போ என்ன ஒரு சினிமா நடிகர் வரணுமா அப்படின்ட்டு இப்போ போயிட்டு யார் சினிமா நடிகருக்கு அங்கே இப்போ அடுத்த முதல்வர்ன்றாப்புல. விஜய் சினிமா நடிகர் இல்லையா? அப்போ அது ஒரு பைத்தியம். பைத்தியத்தினுடைய கேள்வியெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. உங்கள் மேலே உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்குது, நல்ல கேள்வி நல்லா கேட்குறீங்க. இதில் போய் பைத்தியத்தை போய் ஏன் கேட்குறீங்க? மற்றதை கேளுங்க, அடுத்ததுக்கே பேசுவோம். சீமான் சமீபத்தில் சீமான் வேற ஒரு மாநாடு போட்டிருந்தார் திருச்சியில். அதில் 6 பிராமணர்களை நிப்பாட்டியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ முதல்ல ஒரு பைத்தியத்தை பற்றி பேசுனீங்க, ரைட்டா? இப்போ ஒருங்க அவன் பைத்தியமா இல்லையா? சீமா ஒரு நம்பர் 1 பைத்தியம். நீ முதல்ல கட் பண்ண போட முடியுமா உங்களால்? நீ முஸ்லீம் ஆளை நிப்பாட்டு, நீ கிறிஸ்துவரை நிப்பாட்டு, நீ பிராமணர் நிப்பாட்டு, அதில் ஒன்றும் மாட்டு கருத்து இல்லை. பிராமணர்கள் எல்லாருமே திருட்டு பயில இல்லை, அதுலேயும் நல்ல மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் எனக்கு மாட்டு கருத்து இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் அன்னைக்கு சொன்னார் கரெக்டாக ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, இன்னைக்கு தந்தை பெரியாரை இழிவாக பேசுகிறாப்புல, அவர் கன்னடத்துக்காரன் அப்படி இப்படின்னு பேசுகிறாப்புல, நாளைக்கு அம்பேத்கரையும் பேசுவார், இவர் மராட்டிக்காரன்னு பேசுவாப்புல, அதனால் நம்ம விட முடியாது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மையா? இந்த மாநாட்டில் அவர் அம்பேத்கரை பற்றி பேசுகிற எதிர்த்து அயோத்தியாச பண்டிதர் ஒரு வலிமையானவர், ஒரு திறமையானவர், திராவிடம் என்ற சொல்லாடலை இந்த பூமிக்கு தந்தவர். அது எங்களுக்கு தெரியும். அந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கு நீங்கள் சொல்ல வேணாம், தேவையில்லை. அதை சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அம்பேத்கர் நீ கம்பேர் பண்ணுற. என்ன அம்பேத்கர் என்னதை செஞ்சார், என்ன பெருசாக பண்ணார்? இடஒதுக்கீடு கூட இவர் சொல்லி தான் அவர் செஞ்சார் அப்படின்னு சொல்கிற. அம்பேத்கர் இல்லாட்டினா நீ இப்போ அந்த எலெக்ஷனில் நீ நிற்க முடியாது. அவர் எந்த சமூகம் தெரியுமா? அவர் நாடார் சமூகம். அந்த பெண்கள்லாம் மாறாப்பு போடாமல் தெரிஞ்ச காலம் ஒரு காலம் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வரி கட்டின காலம் ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் பல வரலாறு. அதெல்லாம் மீட்டெடுத்து இன்னைக்கு அதில் வரலாற்றை அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக உருவாக்குனது புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த புரட்சி அம்பேத்கருடைய கோட்பாடுகள் யாரை உள்வாங்கியது என்றால் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், மகாத்மா பூலே, இப்படி மாபெரும் அறிஞருடைய கோட்பாடை உள்வாங்கிதான் களமாடியவர். ஏன்? பகவான் புத்தருடைய கோட்பாடுகளை களமாடியவர். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெண்டர்னிட்டி போட்ட அந்த சொல்லாடலை இது எங்கேருந்து நீ எடுத்தீங்க? நீங்கள் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது நோ, நான் எடுத்தது பகவான் புத்தரிடமிருந்து எடுத்தேன் என்று சொன்ன அவ்வளவு பெரிய புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவாக பேசுகிற ஒரு தற்குறி. நீங்கள் அதை என்கிட்ட கேட்டுக்கிட்டு தெரியுங்களா? அதனால் தற்குறி பயில்களை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க தயவு செய்து. நல்ல அரசியல் கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பயிர் சொல்ல தயார். சரிங்களா? அதே சீமான் தான் ஒரு பொது தொகுதியில தலித் மக்களை நிப்பாட்டுறாரு. திமுக இது வரைக்கும் நிப்பாட்டல. ஒன் டைம் தான். அது தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? நிப்பாட்டிருக்காங்க, விடுங்க. நீ சம்பந்தம் இல்லாம பேசாதீங்க. திமுக 2 பேரை நிப்பாட்டி இருக்கு. அதே மாதிரி அதிமுக நிப்பாட்டி இருக்கு. இன்னைக்கு என் கட்சியில எழில் கரவொலி இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க தந்தையார் அவரெல்லாம் பொது தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவர் தான். அந்த ஈர வெங்காயம்லாம் இங்க பேச தேவையில்லை, புரியுங்களா? ஆனால் ஒரு கருத்தை நாங்கள் உருப்படியா சொல்றோம், உண்மையா சொல்றோம். தலித் விடுதலை என்பதை மையமாக வைத்து விடுதலை சிறுத்தைகள் களமாடி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழர்கள் விடுதலையும் ரொம்ப முக்கியம். இந்த தமிழர்கள் விடுதலையை தலித்து தலைமையில தான் மீட்டெடுக்க முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் தேவையில்லாத குழப்பமான கேள்விகளை கேட்டு குழப்பத்தை உருவாக்காதீர்கள் மக்கள் மத்தியில்.
நேர்மையான கேள்விகளை கேளுங்க, நேர்மையா உங்களுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.